என் தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தார். இப்போ அதுக்கு அடுத்து அதை சொல்ல வந்த முடிவுக்கு வந்த நோவாவா எதை பற்றி பேசினார்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்ப நல்லா கவனிங்க, நோவா எதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஏனோக்கு நியாய தீர்ப்பை பிரசங்கம் பண்ணார்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், அவர் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவ்வளவுதான். இந்த மொத்தமே இந்த 3குள்ள தான் இருக்கு. இயேசு பாவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார், நோவா நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணார், ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் இந்த 3 அடிப்படையில் தான் இருக்கும். இந்த 3 அடிப்படையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம். நீங்க 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் அந்த சங்கீதத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்லவே வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே சங்கீதம் இல்லை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். எப்படி முடியுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோடைய அந்த சங்கீதத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்ற பாதையில நான் நடந்துகிட்டே இருந்தா நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். இப்ப என்ன பிரசங்கம் சொல்றாங்கன்னா, நன்மையும் கிருபையும் தேடி போங்க, அறிக்கை பண்ணுங்க, நீங்க கிளைம் பண்ணுங்க, நன்மை கிடைக்கும், கிருபை கிடைக்கும்ன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க அவர் சொல்ற பாதையில நடங்க, அவர் சொல்ற இடத்துல புல்ல மேயுங்க, நன்மையும் கிருபையும் தானா பின்னாடி வரும். ஆனா நீங்க நன்மையும் கிருபையும் தேடி பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்க பின்னாடி வரமாட்டார். அவர் பின்னாடி நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் பின்னாடி தானாவே வரும்னு அர்த்தம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கிற செய்தி தான் கிரியை செய்யும். மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா கூட இருக்கும், ஆனா கிரியை செய்யாது. பரிசுத்த ஆவியானவருடைய செய்தி இந்த 3 அடிப்படையில் தான் இருக்கும். பாவத்தை குறித்து இருக்கும், நீதியை குறித்து இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் அதிகப்படியாக எது தேவைப்படுகிறது அப்படின்றது தேவனுக்கு தெரியும். ஒரு காலத்தில் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இருக்கு, நீங்கள்லாம் வசனத்தில் தேறினவர்கள் என்று நம்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நீங்கள் ஏறக்குறைய வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் 28 அதிகாரம் இருக்கு. 28 அதிகாரத்தையும் ஒரு வசனத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ எப்படி முடிச்சிடலாம்? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து பாருங்க, 1 முதல் 7 வரைக்கும் அவங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியா இருப்பாங்க. 8 முதல் 17 வரைக்கும் நீங்க பாருங்க சமாரியாவில் சாட்சியா இருப்பாங்க. 18 முதல் 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க, புறஜாதியார் மத்தியில் சாட்சியா இருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த 3 அந்த 3 எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன்? எருசலேம்ல பிரசங்கம் பண்ணும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க, சமாரியாவில் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கொண்டு பிரசங்கம் பண்ணாங்க, புறஜாதியார் இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அற்புத அடையாளங்களை கொண்டு பிரசங்கம் பண்ணாங்க. 3 பகுதியாக தான் பிரசங்கம் இருக்கும். அப்ப ஆவியானவருக்கு எப்போ எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியும், எந்த காலகட்டத்தில் என்ன பிரசங்கத்தை கொடுக்கணும்னு ஆவியானவருக்கு நல்லா தெரியும். சபைக்கு ஆரம்பத்தில் மனம் திரும்புதலை பத்தி பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கன்வென்ஷனுக்கு நீங்க போனீங்கன்னா 3வது நாள்ல வருகையை பத்தி பேசுவாங்க. ஒரு பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதுனாங்கன்னா கடைசி ஸ்டான்ஸா வருகையை பத்தி தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, வருகைக்குன்னு தனி கன்வென்ஷனே வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா தேவை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க நிற்கும் போது நமக்கு வர வேண்டிய ட்ரெயின் 2 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவே நம்ம ட்ரெயின் கிட்ட வர நேரம் ஆயிடுச்சுன்னா 15 நிமிஷத்துலயே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
கண்டினியூஸா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கிட்ட வர வர அனௌன்ஸ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரிதான் தேவனுடைய வருகை சமீபமாக ஆக ஆக சபைக்கு அதிகமாக வருகை குறித்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்னு அர்த்தம். ஏன் இப்ப மட்டும் நீங்க வருகையை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, ஏன் சொல்றீங்க? இத்தனை வருஷம் இல்லையானா இத்தனை வருஷம் இல்ல. 3வது படிக்கிற வரைக்கும் பையனுக்கு ஸ்கூலை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். 3வது படிக்க 3 வயசு ஆன உடனே நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? ஸ்கூல் போறத பத்தி அதிகமா பேசுவோம். நீங்க 3 வருஷம் ஸ்கூலை பத்தியே ஏன் பேசல அப்படின்னா அப்ப தேவைப்படல, இப்ப தேவைப்படுது. அதனாலதான் சொல்றேன். அப்ப இது வருகையினுடைய காலம், கர்த்தர் வருகிற கடைசி காலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும் போது அது கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறேன்னு தெரியுமா? இப்ப நீங்க கேட்க போற விஷயம் அப்படிதான் இருக்கும். அதுக்குதான் சொல்றேன். பாவத்தை குறித்து நாம் பேச போறதில்லை, இப்பொழுது நீதியை குறித்து பேச போகிறதில்லை. எதை குறித்து பேச போகிறோம்? நியாய தீர்ப்பை குறித்து பேச போகிறோம். அதுக்கு தான் சொல்றேன். மத்திய 24:37 வாசிக்கிறோம், நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். அப்ப அந்த 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு தனி சாப்டர். அது 1 முதல் 11 வரைக்கும் தனி பகுதி. அதை எடுத்து தனியா வாசிக்கணும் நீங்க. அதை அப்புறம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து தனி. அந்த 11 அதிகாரமும் வேற ஒரு விஷயத்தை ப்ளூ பிரிண்டாக கொடுத்திருக்கோம். அப்படியே ரிப்பீட் ஆகும் ஹிஸ்டரியில. இப்ப நம்ம காலத்துல அது ரிப்பீட் ஆகுது. உதாரணமா நோவா காலத்துல ஆண்டவர் நீதியை பிரசங்கிக்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம பிரசங்கித்தோம். ஒரு காலத்துல நீதியை பிரசங்கித்தோம். கடைசியா கர்த்தர் சொல்றாரு நோவாவை பேழைக்குள்ள போன்னு சொல்றாரு. நோவா பேழைக்குள்ள போன பிறகு 7 நாள் கழித்து உபத்திரவம் வந்துச்சுன்னு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். இது 7வது வசனம். 10வது வசனம். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இவங்க உள்ள போன உடனே ஜலப்பிரளயம் வரல, உள்ள போய் 7 நாள் கழித்து ஜலப்பிரளயம் வந்தது. இதைத்தான் நம்ம சொல்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கழித்து உலகத்துல ஒரு பெரிய அழிவு வரும்னு சொல்றோம். அந்த அழிவின் முடிவில் நோவாவும் அவன் குமாரரும் திருப்பி இதே பூமிக்கு வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். அதே மாதிரி 7 வருஷத்தின் முடிவில் மீண்டும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய பரிசுத்தவான்களோட பூமியை ஆளுகை செய்வார்னு நம்ம சொல்றோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு 2 விஷயத்தை சொன்னோம். நான் சொல்றது வசனம் பை வசனம் அப்படியே இருக்கும். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் நோவா காலத்துக்கும் வசனத்துக்கு வசனம் அப்படியே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, 2 சாட்சிகள் இருப்பாங்க, எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோவா காலத்தில் வந்த அழிவில நியாய தீர்ப்பு எப்படி இருந்தது, நம்முடைய காலத்துல அந்த நியாய தீர்ப்பு எப்படி அதுக்கு ஒத்து இருக்க போகிறது, அதைத்தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு நோவா காலத்துல எப்படி வந்துச்சு? உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன வந்துச்சு?